लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीपाशिकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏறார் ஆளும் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2303வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியில 9ஆம் பத்திலே வரக்கூடிய 6ஆம் திருமொழியினுடைய 2வது பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரத்தின் வரிசையிலே 12852வது பெரிய திருமொழி பாசுரத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க இருக்கிறோம், சேவிக்க இருக்கிறோம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம் லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பண்வல்களே எங்கள் கதியே ராமானுச முனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்குத்தா மாலை தனி வழியே பறிக்க வேணுமென்ன கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. இதோ பெரிய திருமொழி பாசுரம் 852 சேவிக்கலாம். துங்கா அறவத்து திரை வந்து உலவு தொடுகடலுள் பொங்கா அறவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் செங்கால் அன்னம் திகழ்தன் பனையில் பெடையோடும் கொங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே. முதல் 2 வடிகள் பெருமாள், அடுத்த 2 அடிகள் ஊர். செங்கால் அன்னம் திகழ்தன் பனையில் பெடையோடும் கொங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே என்றால் சிவந்த கால்களை உடைய அன்னப்பறவையானது திருக்குறுங்குடியிலே இருக்கக்கூடிய அழகிய குளிர்ந்த நீர்நிலைகளிலே பூத்திருக்கிற மணமிக்க தாமரை பூவிலே தன்னுடைய ஜோடியான பெண் அன்னத்தோடு சேர்ந்து வாழுமிடமான திருக்குறுங்குடி என்று திருக்குறுங்குடியுடைய ஊரினுடைய நிலவளத்தை நீர்வளத்தை சொல்லுகிற வார்த்தைகள். முதல் அடியிலே பார்க்கிற பொழுது தூய்மையான அரவம் என்று வருகிறது. இங்கே அரவம் என்பது அலைக்கடலுடைய ஓசை. தூய்மையான ஆரவாரத்தோடு துங்கா ஆரவாரம் என்று சொல்ல வேண்டும். துங்கா ஆரவத் திரை துளவ என்று திரை உலவ என்று சொல்கிறார். தூய்மையான எப்போதும் ஆரவாரத்தோடு இருக்கக்கூடிய அலைகள் நிறைக்கப்பட்ட நடுக்கடலுள் உள்ள பார்க்கடலுள் இங்கே பொங்கு ஆர் அரவில் என்று சொல்லும். முதல் அடியிலே சொன்ன அரவு என்பது அலைகளை குறிக்கும். இங்கு அரவம் என்றது ஆதிசேஷனை குறிக்கும். பொங்கு ஆர் அரவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் எப்போதும் புஸ்ஸு புஸ்ஸு என்று சத்தத்தை விட்டு கொண்டிருக்கக்கூடிய குளிர்ச்சி பொருந்திய பகவானுடன் இடைபிரியாமல் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மீது துயில் கொள்ளுகிறான் யோக நிஷ்டையிலே இருக்கக்கூடிய இடம் அவனுடைய ஊர் போலும் என்று சொல்லி திருக்குறுங்குடியை சொல்லுகிறார். தேவர்களாயிருந்தாலும் முனிதர்களாயிருந்தாலும் கிண்ணற கெம்புருடர் யார்களாக இருந்தாலும் எல்லோரும் கடலுக்கு உள்ளே சென்று பார்க்கடலிலே அவரை சேவிக்க முடியாது, கரையிலே இருந்து தான் அவரை சேவிக்க முடியும் என்று இருக்க அப்படிப்பட்ட மகானுபாவர் இங்கே நமக்காக திருக்குறுங்குடிக்குள்ளே வந்து நின்று கொண்டு சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். நமக்காக அவர் இங்கே வந்து விட்டார். திருக்குறுங்குடியிலே எந்த திருக்குறுங்குடி தெரியுமா? பெண் சிவந்த கால்களை உடைய ஆண் அன்னங்களானது குளிர்ந்த நீர்நிலைகளிலே பூத்திருக்கிற தாமரை பூவிலே தன்னுடைய பெண் அன்னங்களோடு கூடியிருந்து மகிழும்படியான திருக்குறுங்குடியிலே வந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய பாசுரம்.
முதலடியிலே வரக்கூடிய அரவம் என்பது ஆரவாரத்தையும், இரண்டாம் அடியிலே வரக்கூடிய அரவம் என்பது ஆதிசேஷன் என்கிற அந்த நாகத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இப்படி அழகான ஊர், நிலை ஊர், நமக்காக பெருமாள் இங்கே வந்திருக்கிறார். அவரை நாம் போய் பார்க்கடலிலே பார்க்க வேண்டும் என்றால் அது சாத்தியப்படாது. அது ஏனென்றால் தேவன் பிரம்மாதி தேவர்களுக்கே சாத்தியப்படாத ஒன்று நமக்கு எப்படி சாத்தியப்படும்? எனவே தன்னுடைய சௌலீபியம் என்ற குணத்தினாலும் காருண்யம் என்கிற குணத்தினாலும் அவனாக இறங்கி வந்து நம்மை பார்க்க வேண்டும் என்பதற்காக அழகான நீர்நிலைகளிலே அன்னங்கள் வாழக்கூடிய திருக்குறுங்குடியிலே அவதரித்து நமக்காக காட்சி தந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். துங்கார் ஆர் துங்கு ஆர் அரவத்து திரை வந்து உலவ தொடுகடலுள் பொங்கார் அரவில் துயிலும் புனிதர் ஊர் போலும் செங்காலன்னம் திகழ்தன் பனையில் பெடையோடும் கொங்கார் கமலத்து அலரில் சேரும் குறுங்குடியே. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்தத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.